நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மழைக்கு இதமான குடை தோசை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ராமசாமிக்கும் காளியம்மாவுக்கும் 2 பசங்க. 2 பிள்ளைங்களையுமே ரொம்ப நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நிறையா படிப்பெல்லாம் படித்து இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ 2 பிள்ளைங்களையுமே வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் இந்த காளியம்மாவும் ராமசாமியும் கிராமத்தில் வாழ்ந்தவங்க. இவங்களுக்கு கிராமத்து வாழ்க்கை அப்படியே பழகிடுச்சு. இவங்க பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே இவங்களோட அம்மாவும் அப்பாவும் கிராமத்தில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா அவங்க தனியாக இருக்கிறாங்க, வயசும் ஆயிட்டே வருது. இதுக்கப்புறமும் எதுக்காக அவங்க தனியாகவே இருக்கணும்? கிராமத்து வாழ்க்கையிலேருந்து நகரத்து வாழ்க்கைக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிற சந்தோஷமும் நமக்கு இருக்கும்ல அப்படின்றதுக்காக வெளிநாட்டுக்கு ராமசாமியவும் காளியம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா காளியம்மாவுக்கும் ராமசாமிக்கும் எல்லாமே புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. தங்களோட பசங்களோட விருப்பத்துக்காக மட்டும்தான் வந்தாங்களே ஒழிய முழு மனசோட வரவே இல்லை. ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்குது. இவங்களால எங்கேயும் போக முடியல, வர முடியல. அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் பேசுறதுக்கு கூட பயமாக இருக்குது. எல்லா மனுஷங்களும் புதுசாக இருக்கிறாங்க, இவங்களை எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. அதனாலேயே அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்டெல்லாம் போய் பேசுகிறதுக்கே இவங்களுக்கு பயன்றதுனால பேசுகிறதே கிடையாது. சொந்த பந்தம்னு ஒருத்தருமே இல்லை. ஆனால் கிராமத்தில் இருக்கும்போது எல்லார்கிட்டையுமே பேசுவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே இவங்களுக்கு சொந்த பந்தம் மாதிரி தான். அப்படி இருந்தவங்களுக்கு இப்போ இப்படி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வேணுங்கிற பொருளை சுலபமாக கிட்ட போய் வாங்கிக்க கூட முடியல. எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கா, அங்கே போய் எப்படி வாங்கணும் என்ன ஏதுன்னு ஒரு விஷயமும் தெரியாது. இந்த ஊருக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஜிபேங்கிற வார்த்தையவே இவங்க கேள்விப்படுறாங்க. இவங்களோட 2 பசங்களுமே பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னே தெரியாமல் அந்த ஊரில் என்னென்ன இருக்குதோ அதையே வாங்கி தராங்க. இந்தாங்கம்மா, இந்தாங்கப்பா, இதை சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும், இதை பழகிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், சாப்பிட்டுப்பீங்க, இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்ட்டு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையுமே இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை தான் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராமசாமியும் காளியம்மாவும் தன்னோட பசங்க ஆசைப்படுறாங்களேங்கிறதுக்காக அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் சரி சரின்னு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் புரியவே இல்லை. அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் நாம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு சம்பாத்தியத்தை தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததில்ல கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நம்ம 2 பேர்த்தாலையும் இப்படியே ஒடுங்கி ஒடுங்கி இருக்க முடியாது. நமக்கு ஒன்றும் அவ்வளோ வயசுலாம் ஆகிடலை. நம்ம கால்லையே நிற்போம். ஊரில் இருக்கும் போதெல்லாம் நாமளாக தானே நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிட்டோம். நம்ம சுமைகளை யார் தாங்கினா? நம்ம தானே தாங்கிக்கிட்டோம். நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்கலையா, படிக்க வைக்கலையா? அவங்க இவ்வளோ பெரிய நிலைக்கு வந்துட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் நாம் நம்ம வழியவே பார்ப்போம். நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது காளியம்மா. இப்படியே நாம் தினம் உழைக்காமல் சும்மா உட்காந்துட்டே இருந்தா நமக்கு தான் ஏதாவது வியாதி வந்துடும். அதெல்லாம் தேவையா? அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியிருக்கும். அதுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகளை பார்த்து அதுலேயும் நமக்கு பிடிச்ச மாதிரியான உணவுகளை நாம் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இந்த ஊர் பழக்கத்துக்கு நம்மளால் மாற முடியல. நம்ம பிள்ளைங்க மாறிக்கிறாங்களா, மாறிக்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது சரி வரும். நமக்கு இது சரி வராது. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த பழக்கம்லாம் உனக்கு பிடிக்கல தானே? நீ சொல்லாமலேயே இருக்கிற. ஆனால் அது எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கப்புறமும் நாம் இப்படி இருக்க வேண்டாம் காளியம்மா, சரியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த காளியம்மாவும் ராமசாமி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாங்க, இத்தனை நாளாக நான் மனசில் தேக்கி வச்சுருந்ததை நீங்கள் மொத்தமாக ஒன்றா ஒரே நிமிஷத்தில் உடச்சிட்டிங்களே. எப்படிங்க நான் நினைக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க? நம்ம பசங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நானும் சரி சரின்னு பொறுமையாக பொறுத்து போயிட்டே இருந்தேன்.
இப்படியே போயிட்டு இருந்தா எனக்குமே உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது. நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னா நம்மளோட உடல் உழைப்பு இருக்கும். நம்ம இந்த ஊர்லேயே இருப்போம். இந்த ஊரை விட்டு போனோம்னா நம்ம பிள்ளைங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே இருந்து நம்ம ஏதாவது பிழைக்க முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் அவங்க தடையே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கூட நாம் இருக்கணுன்றதுக்காக தானே நம்மளை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்கிறாங்க. நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவங்க கூடவே வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நாம் அவங்க கூடவே இருப்போம். ஆனால் நமக்கு பிடிச்சதையும் நாம் பண்ணிக்கலாம், நாம் பசங்கக்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ராமசாமியும் ஆமாம் ஆமாம் சரிம்மா, நீ சொல்கிறதே சரின்னு படுது எனக்கும். அதுதான் சரி வரும். நாம் திடுதிப்புன்னு மறுபடியும் ஊருக்கு போனோம் அப்படின்னா ஊரில் உள்ளவங்களும் என்ன நினைப்பாங்க, அங்கே பிள்ளைங்க ஒழுங்காக பார்த்துக்கல போல இருக்கு. அதனால தான் இவங்க 2 பேருமே போன 6 மாதத்தில் திரும்பவும் நம்ம சொந்த ஊருக்கே வந்துட்டாங்கன்னு தானே பேசுவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு தான் அது கஷ்டம். என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்மளோட ஊருக்கு வரும்பொழுது அவங்கள யாருமே குறையா பேசிடக்கூடாது. ஏன்னா இது வரைக்குமே இவங்க 2 பேர்த்தையும் ஊருக்குள்ளே நல்லதாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது என்றைக்குமே இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். நம்ம இங்கேயே இருப்போம், நீ சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறாங்க ராமசாமியும். சரி காளியம்மா, நான் போயிட்டு கீழே நம்ம பசங்க கிட்ட பொறுமையாக விவரமாக எல்லாத்தையுமே பேசிட்டு வரேன். நீ இங்கேயே இரு, ஓய்வெடுத்துட்டு இரு. நீ வந்தேன்னு வச்சுக்கோயேன், அம்மாலாம் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு என்கிட்ட தான் சண்டைக்கு வருவானுங்க. அதனால் நான் போய் பக்குவமாக பேசிக்கிறேன். நீ இங்கேயே இருமா, நான் போய் நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. 10வது மாடியில் இருந்தவங்க லிஃப்டில் வர தெரியாமல் படிக்கட்டுலேயே ரொம்ப சிரமப்பட்டு இறங்கி வந்துட்டாங்க. இங்கே இவங்க 2 பிள்ளைங்களும் எங்கேயோ போகிறதுக்காக பைக்கில் தயாராக நின்றுட்டுருக்குறாங்க. அப்பான்னு பார்த்து, ஏ ராமு, ஏ ராஜு, இங்கே வாங்கடா, சீக்கிரம் இங்கே வாங்கலை அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அந்த ராமும் ராஜும் ஹெல்மெட்லாம் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரோட்டில் நின்றுட்டுருக்குறாங்க. அதனால் அவங்க அப்பா கூப்பிடுற சத்தம் சுத்தமாக கேட்கவே இல்லை. பைக்கை ஸ்டார்ட் பண்ண உடனே 2 பேருமே புறப்பட்டுட்டாங்க. எங்கே போகிறாங்க ஏது போகிறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு வேற அவங்களோட ஆஃபீஸும் லீவு. திரும்பி போனவங்க வருவாங்கன்னு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ராமசாமியும் சரி நாம் மேலேயே போகலான்னு சொல்லிட்டு மேலே புறப்பு வந்துட்டாங்க. 10வது மாடிக்கு வந்ததுமே மறுபடியும் கதவை தட்டுறாங்க. அவங்களோட மனைவி கதவை திறக்கிறாங்க. ராமசாமி அறைக்குள்ளே வந்ததுமே காளியம்மா கேட்குறாங்க, என்னங்க நம்ம பிள்ளைங்க கிட்ட கேட்டுட்டிங்களா, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அவனுங்க சரின்னு தானே சொன்னானுங்க. இதுக்கப்புறம் நாம் நம்மளோட பொழப்ப பார்ப்போமா? நான் இவ்வளோ நேரமாக நீங்கள் ஆளையே காணும்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு திருப்தியாகவே இருக்குது. நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாமா? என்ன தொழில் பார்க்கலாம்? சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க. உடனே ராமசாமி, அட காளியம்மா, நீ பேசிகிட்டே இருக்கிற, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறியே, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. என்னங்க, என்னன்னே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அப்படின்னா நான் பேசிகிட்டே தான் இருப்பேன், சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராமசாமி, நீ சரவடியாக வெடிச்சா நான் என்ன புஸ்வானமாக வந்து புஸ்ஸுன்னா போக முடியும்? அவனுங்க 2 பேருமே நான் கீழே போனப்ப கீழே தான் நின்றுட்டு இருந்தானுங்க. ஆனால் அவனுங்க எங்கேயோ புறப்படுறதுக்காக மோட்டார் பைக்கை ஆன் பண்ணி வச்சுருக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் தலையில் என்ன எலுமட்டா, தலைக்கவசம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டிருந்தானுங்களா? நான் கூப்பிட அவங்களுக்கு கொஞ்சம் கூட சத்தமே கேட்கலை. அதனால் அவங்க 2 பேருமே புறப்பட்டு போயிட்டானுங்க. நானும் வருவானுங்க திரும்பி எப்படா வருவானுங்கன்னு காத்துட்டே இருந்தேன். வந்த பாடே இல்லையா? அதனால் மறுபடியும் நாம் நம்ம அறைக்கே போகலான்ட்டு 10 மாடிக்கும் ஏற முடியாமல் ஏறி மறுபடியும் வந்துட்டேன். இதுதான் நடந்தது, வேற ஒன்றும் பேசவே இல்லை, போதுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த காளியம்மாவும், அட என்னங்க நீங்கள் புஸ்வானம் மாதிரி புஸ்ஸுன்னு வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் சங்கு சக்கரம் மாதிரி ஒரே இடத்துலையே சுற்றுன்னு நின்றுட்டே இருந்திருக்கிறீங்களே,
வேற இப்போ என்ன பண்ணுறது, இன்னைக்கு இரவு வருவான்கள்ல, அப்போ நாம் பொறுமையாக பேசிப்போம். நீங்கள் மட்டும் தனியாக போனால் இப்படி தான். என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்களோட கண்ணில் பட்டிருப்பேன்ல. என்கிட்ட நின்று பேசிட்டு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. நீங்கள் நின்றுட்டு இருந்ததே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் அவங்களும் போயிட்டாங்க போல இருக்கு. சரி, வரட்டும் வரட்டும், பொறுமையாக பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க காளியம்மா. இரவு நேரமும் ஆயிடுச்சு. அப்பவும் ராமும் ராஜும் அவங்களோட வீட்டுக்கு வரவே இல்லை. காளியம்மா சொல்கிறாங்க, அட என்னங்க, மணி 10 ஆகுது. இவ்வளோ நேரம் ஆகியும் ராமும் ராஜையும் ஆளையே காணுமேங்க. எங்கே போனானுங்க, எப்போ வருவானுங்க? உங்கள்கிட்ட வேற சொல்லிட்டும் போகலல்ல. சரி சரி, சாப்பிட்லாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு நல்லா தூங்கணும், அப்போ தான் எனக்கு கோவமே குறையும். வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட்டாங்க. காலையில் சேவல் கூவுனதுமே எழுந்திரிச்சிட்டாங்க. பார்த்தா அவங்களோட சொந்த ஊர் சொக்கனூர்லேயே இருக்கிறாங்க. அடடா, என்ன இது, நம்ம சொந்த ஊரில் தான் இருக்கிறோமா? இதெல்லாமே கனவா? எனக்கு எப்படியெல்லாம் கனவு வந்துச்சு தெரியுமா? ரொம்ப பயந்தே போயிட்டேங்க. நாம் 2 பேரையும் நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுலேயும் நம்ம பசங்க நம்மக்கிட்ட சொல்லாமலேயே எங்கேயோ போயிட்டாங்க. திரும்பி வருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் அவங்க 2 பேருமே வரவே இல்லை. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட கனவு வந்துச்சு. நான் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தேன். நீங்கள் மட்டும் இப்போ என்னை எழுப்பலான்னு வச்சுக்கோங்களேன், நான் இது எல்லாமே உண்மைன்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பேன். இன்னும் ஏகப்பட்ட குழப்பம் வந்திருக்கும். நல்ல வேலைங்க, என்னை சரியான நேரத்தில் எழுப்பி விட்டீங்க அப்படிங்கிறாங்க காளியம்மா. அதுக்கு இந்த ராமசாமி சிரிக்கிறாங்க. காளியம்மா காளியம்மா, நீ என்னென்ன கனவு தான் காணணும்னு கொஞ்சம் கூட யோசனையே இல்லாமல் இப்படி ஒரு காமெடியான கதையவா சொல்லுவ? நானும் நினச்சேன் நீ பேய் கதை சொல்லுவ, இல்லைன்னா பூதம் கதை ஏதாவது சொல்லுவான்ட்டு தான். இப்படி ஒரு காமெடியான கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலேயே சிரிச்சிட்டேன்னா இன்னைக்கு நாள் முழுக்க நான் சிரிச்சிட்டே தான் இருப்பேன். சரி வா வா, எழுந்திரி, கடையை போய் திறப்போம். சீக்கிரமாக குளிச்சு கிளம்பிட்டு வா, நம்ம கடைக்கு போவோம் அப்படிங்கிறாங்க ராமசாமி. இப்போ காளியம்மாவும் ராமசாமியும் அவங்களோட தள்ளுவண்டி தோசை கடைக்கு வந்துட்டாங்க. தோசையை சுட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வாசனைக்கே அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் கடைக்கு வந்துட்டாங்க. அண்ணா, எனக்கு 2 தோசை சாப்பிட்றதுக்கு. அண்ணா, எனக்கு பார்சல் 4 தோசை. எனக்கு 1 தோசை கொடுங்கண்ணே. எனக்கு 5 தோசை அப்படின்னு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ இன்னும் கூட்டம் அதிகமாகிடுச்சு. அண்ணா, எனக்கு முதல்ல கொடுங்கண்ணே, எனக்கு பசி தாங்க முடியல, நான் வர வேலைக்கு போகணுண்ணே. உங்களோட கடையில் தான் தோசை அவ்வளோ அருமையாக இருக்கும்ன்ட்டு வந்து சாப்பிட வந்திருக்கிறேன். ரொம்ப ருசியாக இருக்கும்ண்ணே. உங்கள் கடையை மாதிரி வேறு எந்த கடையிலையும் நான் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கு 2 தோசையை மட்டும் சீக்கிரமாக போட்டு கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க ஒரு அக்கா. அதுக்கு ராமசாமியும், இதோ இந்தா, ஒரே ஒரு 2 நிமிஷம் காத்திருக்க முடியுமா அக்கா? இதோ உங்களுக்காக சுட சுட தோசை போட்டு எடுத்துகிட்டு வரேன். உட்காந்துருங்கக்கா, உட்காந்துருங்க அப்படிங்கிறாங்க. பொறுமையாக சுடுங்கண்ணே. நீங்கள் இவ்வளோ அன்பாக பேசுகிறதுலையே எனக்கு கூட 2 தோசை சாப்பிடணும் போல தான் ஆசை வருமே. பொறுமையாக சுட்டுத்தாங்கண்ணே, நான் நிதானமாகவே சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க அந்த அக்காவும். தோசை கடைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே நல்லபடியாக தோசையெல்லாம் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க. பார்சல் கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதுலேயும் லாபம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு எண்ணி பார்க்குறாங்க. நல்ல சூப்பரான வியாபாரங்கிறதுனால நிறையா லாபமே கிடச்சிருக்கு. இதே மாதிரி மறுநாளும் தோசை கடை போடுறாங்க. சட்னி சாம்பார் எல்லாமே அவங்களோட மனைவி காளியம்மா செஞ்சிடுவாங்க. இந்த ராமசாமி அண்ணன் தோசை சுட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ பிடிக்கும். ராமசாமி அண்ணனோட கையால் தோசை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே வாடிக்கையாக வருவாங்க. அந்த சொக்கனூர்லேயே பெரிய ஹோட்டல் ஒன்றும் இருக்குது. அந்த கடையில் வியாபாரம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் இந்த ராமசாமி மேலே ரொம்பவே பொறாமையும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அந்த ராமசாமி கையில் என்னதான் மாயமந்திரம் இருக்குதுன்னே தெரியல. இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களுமே ராமசாமி கடை தோசைக்கா இப்படி அலமோதுவாங்க. அவங்களோட மனைவி கையால் கூட யாருமே சாப்பிட்றது இல்லையே. அப்படி அந்த ராமசாமி எப்படி தான் அவ்வளோ அழகாக அருமையாக தோசை சுடுறானே தெரியலையே.
நம்ம ஒரு நாள் போய் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேர் வராங்க. ராமசாமி, டேய் ராமசாமி, எங்களுக்கு ஆளுக்கு 2 தோசை போடுப்பா, சீக்கிரம் போடு, எங்களுக்கு வேலைக்கு நேரமாச்சு, கல்லை இன்னும் காய வைக்கவே இல்லை, சீக்கிரம் தோசையை போடுப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ராமசாமி சொல்கிறாங்க, அண்ணே அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே, இன்னைக்கு மாவெல்லாம் காலியாக போயிடுச்சு, சட்னி சாம்பார் கூட இல்லவே இல்லை, வியாபாரமே முடிஞ்சிருச்சுங்க, நாங்கள் வீட்டுக்கு தான் புறப்பட்டுருக்குறோம், எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சாச்சு, கொஞ்சம் மாவு இருந்தால் கூட கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்துக்காகவும் ஆளுக்கு ஒவ்வொரு தோசையாவது சுட்டு தந்திருப்போம். எனக்கு நீங்கள் 2 பேரும் பசின்னு வந்தவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியலேன்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ மாவு சுத்தமாக இல்லை, எல்லா மாவுமே தீர்ந்து போயிடுச்சுங்க. கஷ்டமாக எடுத்துக்காதீங்கண்ணே, கடைக்கு வந்துட்டு வெறும்ட்டே சும்மா போகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க ராமசாமி. இப்போ ராமசாமியும் காளியம்மாவும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படியே நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குல்லம்மா, நாம் தினம் தினம் இன்னும் நிறையா வியாபாரத்தை பார்க்கணும். ஆனால் காளியம்மா, இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? என்னைக்கும் இப்படி நடந்ததே இல்லைல்ல. கடையை எடுத்து வச்சதுக்கப்புறம் யாருமே பசின்னு வந்ததும் கிடையாது, நாம் பசின்னு வந்தவங்களுக்கு தோசை கொடுக்காம விட்டதும் கிடையாதுல்ல. இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது? ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. அதுக்கு காளியம்மா சொல்கிறாங்க, அட நீங்கள் வேறங்க, அவங்க 2 பேருமே நம்ம கடையை எடுத்து வச்சுட்டுமான்னு பார்த்துட்டு தான் வந்தாங்க. வேணுக்குன்னே வந்துட்டு இங்கே தோசையெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு தெரிஞ்சு எங்கள் 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு 2 தோசையை போடுங்கன்னு அதுலேயும் எவ்வளோ திமிரா பேசினாங்க பார்த்தீங்களா? ராமசாமி, டேய் ராமசாமி அப்படின்னு மரியாதை குறைவாலாம் பேசினாங்க. மரியாதையாக பேசணும், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவங்களோட வயசுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கோபம் அப்படி வந்துச்சு. ஏதாவது சொல்லியிருப்பேன் தெரியுமா? உங்களுக்காக தான் நான் அமைதியாகவே இருந்தேன். கோவத்தில் ஏதாவது சண்டை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுமேன்ட்டு தான் நான் அமைதியாக இருந்தேங்க. இன்னைக்கு வந்த அவங்க 2 பேருமே வயசில் உங்களை விட ரொம்பவே சின்னவங்க, ஆனால் மரியாதை குறைவாக நடந்துக்கிறாங்க. அதனால தான் என்னமோ இன்னைக்கு அவங்களுக்கு தோசையும் நம்மளால் கொடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா கடையை எடுத்து வச்சதுக்கப்புறமா கூட கண்டிப்பாக ஒரு தோசை இல்லை 2 தோசை மீதம் இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்காவது இருக்கும்ல, அதையாச்சும் கொடுக்குமே, அதை கூட கொடுக்கறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ராமசாமியும், சரி சரி விடுமா விடு, நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற, நான் மாவை கொஞ்சம் அதிகமாக அரைக்க சொன்னேன், வேற எதுவும் இல்லை, இன்னைக்கு மாதிரி எப்போவும் நடந்துட வேண்டாம், அதுக்காக தான் சொன்னம்மா, நீ ஏதாவது யோசிச்சு மனசு கஷ்டமாயிட்டு இருந்தா எனக்கும் அது கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. சரி சரிங்க, நான் எதுவும் நினச்சிக்கல, நீங்களும் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க காளியம்மாவும். மறுநாள் கடைக்கு வழக்கமாக அரைக்கிறத விட கொஞ்சம் அதிகமான மாவே அரைச்சிக்கிட்டாங்க. அவங்க கடையில் தோசை நல்லா வியாபாரம் ஆகிட்டே இருக்குது. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க அங்கங்கே குப்பையெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுடுறாங்க. இதையும் அந்த காளியம்மாவும் ராமசாமியும் நல்லாவே சுத்தம் செஞ்சிடுறாங்க. சுத்தம் செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே மழை விழ ஆரம்பிச்சிடுச்சு. கடைக்கு வந்தவங்கெல்லாம் வேக வேகமாக தோசையெல்லாம் வாங்கிட்டு, அண்ணா அண்ணா கொடுங்கண்ணா, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரவே இல்லை. அன்னைக்கு நிறையா மாவு வேற அரைச்சிட்டாங்கல்ல, அது எல்லாமே பாதிக்கு பாதி மிச்சமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கடையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் பார்க்குறாங்க, மறுநாளும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் எப்படியாச்சும் நாம் கடையை போட்டு தான் ஆகணும். ஆனால் எப்படி கடைக்கு போகிறது? மழை பெஞ்சிட்டே இருக்கே, யாருமே வரமாட்டாங்களே, உட்காந்து சாப்பிடவும் முடியாது, நிற்கவும் முடியாது. கொடை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம வீட்டிலே இருந்தே தோசையெல்லாம் சுட்டு கொண்டு போனால் எப்படி? அப்போனா அதை வாங்கிட்டே போயிடுவாங்கல்ல, ஈஸியாக வேலை முடிஞ்சிரும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாங்க, நீங்கள் சொல்கிற யோசனை சரியான யோசனை தான். தோசையெல்லாம் நீங்கள் சுடுங்க, நான் சட்னி சாம்பாரெல்லாம் அரைச்சி செஞ்சிடுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே தயார் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்போ ராமசாமியும் தோசை சாம்பார் சட்னி எதுவுமே நனையாமல் இருக்கிறதுக்காக கவர் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பையெல்லாம் வச்சு மொத்தமாக கொஞ்சம் கூட தண்ணி படாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி பார்த்து பார்த்து பக்குவமாக கொண்டு போயும் தண்ணி எப்படியோ உள்ளே வந்துருச்சு. தோசையெல்லாம் நனைஞ்சு போச்சா, வியாபாரம் இல்லவே இல்லை. இப்போ ஊர் முழுக்க அவ்வளவு தண்ணியாக இருக்குது.
அவங்க வீட்டுக்கு நடந்து மழையிலேயே நனைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ரோட்டில் ஒரு ஆமை பாவம் நீச்சல் அடிக்க முடியாமல் தலைகீழ கவிழ்ந்து கிடக்குது. அடடா, இந்த ஆமை வேற பாவமே, எப்படியாச்சும் அதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த கவிழ்ந்து இருக்கிற ஆமையை இந்த ராமசாமி அவங்களோட கையால் திருப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே அந்த ஆமை, நன்றி நன்றி ராமசாமி, நீனு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற, அதையெல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தும் நீ மழையில் நனைஞ்சுக்கிட்டே எனக்கு இப்படி ஒரு உதவியை செஞ்சல, என்னால் இந்த உதவியை மறக்கவே முடியாது. உங்களுக்கு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 65 வயது இருக்கும்ல. எனக்கு எத்தனை வயசு தெரியுமா ஆகுது? 73. எனக்கு அண்ணான்னு கூப்பிடணும்னு ரொம்ப ஆசை. அதனால் இனிமேலேருந்து நான் உங்களை அண்ணான்னு கூப்பிடட்டுமா அப்படிங்குது. அதுக்கு அந்த ராமசாமியும், தாராளமாக, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அண்ணன்னே கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக நான் ஒரு உதவியை செஞ்சே தீருவேன், இருங்க இருங்க அப்படின்ட்டு ஜீ பூம்பா ஒரு மந்திர பொடியே வா அப்படின்ட்டு சொல்லுது. அப்படியே அந்த ஆமைகிட்டேருந்து ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி போகுது. அதுவும் அந்த ராமசாமி கையில் ஏதோ ஒரு பை மாதிரி வச்சிருச்சு. ராமசாமி என்ன, ராமசாமி என்ன, நீங்கள் தோசை வியாபாரம் தானே பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போ ரொம்ப நஷ்டமாயிருக்கு, அது இல்லாமல் வியாபாரமே இல்லைல்ல, அதனால் இதில் உள்ள பொடியை நீங்கள் தோசை மாவில் கலக்கி தோசை சுட்டிங்க அப்படின்னா இந்த தோசை மொறு மொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் ஈரம் பட்டாலும் நனையவே நனையாது. இது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய கொடை தோசையை தயார் செஞ்சு அதை நீங்கள் உங்கள் கடைக்கு கூடாரமாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாருமே வந்து நின்றுக்கலாம், கொடை ஓட்டையும் விழாது, யாரும் நனைய மாட்டாங்க, சுலபமாக சாப்பிட்டுட்டு போவாங்க, வியாபாரமும் நிறையா இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்தாங்கண்ணே, இது எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு அந்த ஆமை சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த ராமசாமி அண்ணனும் அந்த ஆமைக்கு நன்றி சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு புறப்பட்டுட்டாங்க. மறுநாளும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இப்போ என்னன்னா, அந்த ஆமை கொடுத்த பொடியை எடுத்து தோசை மாவில் கலந்து தோசையை சுடுறாங்க. தோசை அவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ அந்த தோசைகள் எல்லாத்தையுமே அவங்களோட மனைவி குடை வடிவத்துக்கு தச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கடைக்கு ஒரு பெரிய கூடாரம் மாதிரி ஒரு கொடை வேணும்ல, அதுக்காகவும் சுட்டு வச்ச நிறையா தோசைகள் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்து சேர்த்து தச்சு ஒரு பெரிய கொடையாகவே உருவாக்கிட்டாங்க. இப்போ நிறையா பேர், என்னது இது கொடை கூடாரமாக இருக்குது, அதுலேயும் தோசை தானே இது, இங்கே வந்து நம்ம நிற்கிறோம், கொஞ்சம் கூட நினையவே இல்லையே, அது இல்லாமல் தோசை எல்லாமே குட்டி குட்டி கொடை தோசையாக செஞ்சு விற்கிறாங்க, நாம் நிறையா காசு கொடுத்தனாலும் இதை வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ட்டு அந்த ஊரில் உள்ள நிறையா பேர் அந்த கொடை தோசையை விரும்பி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கும் பார்சலெல்லாம் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதிலேருந்து மனசை தளர விடாமல் நம்மளால் முடியும், எப்படியும் நாம் முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு ஆணித்தரமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம் வெற்றிக்கு மேலே வெற்றியை சந்திச்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் தோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் வெரைட்டி தோசைலாம் இருக்குல்ல, உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்கள். நம்ம யாருக்கு உதவி செய்கிறோங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம உதவி செய்கிறது முழு மனசோடு பண்ணும்போது அந்த உதவிக்கான முழு பலன் கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும். நல்லது நினச்சி நல்லது செய்யும்போது நல்லதே நடக்கும். வெற்றிக்கு மேல் வெற்றிகள் கிடைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.